இந்த நீட் தேர்வுக்கான அந்த சோதனை முறைகள் மற்றும் ஆடை விதிமுறைகள் பல்வேறு சர்ச்சைகளை எழுப்பியிருக்கிறது. நீங்கள் இந்த விதிமுறைகளை எப்படி பார்க்குறீங்க மேடம்? இந்த விதிமுறைகள் இவ்வளவு கடுமையா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது என்னன்னா, எல்லாத்தையும் அவங்க கரெக்டா இருந்துட்டு இதுல மட்டும் இருந்தா பரவாயில்ல. எதுவுமே அவங்க சைட்ல என்னென்ன செய்யணுமோ அது எதுவுமே செய்யறதில்ல. நீங்க பாத்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்பாக உளவுத்துறை ஒரு பர்ட்டிகுலர் சென்டர்ல போதுமான அளவு அது சேஃபாவே இல்ல. அந்த பில்டிங்கே எவ்வளவுலாம் இழுந்து விடுற மாதிரி இருக்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் குறைபாடுகளையும் நம்ம உளவுத்துறையே ஒரு பர்ட்டிகுலர் சென்டரை பத்தி தமிழ்நாடு சென்னையில சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமான ஒரு நீட் எக்ஸாமினேஷன் நடத்துற சென்டர் முதற்கொண்டு பண்றாங்க. ஸோ இந்த நேரத்துல தீவிரமான கெடுபிடிகள் செய்வதன் மூலமாக அவங்க ரொம்ப நேர்மையாக நடத்துற மாதிரியான ஒரு பாவலா காண்பிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுதே தவிர இது இவ்வளவு தேவையில்லை. மேலும் இது போன்ற பிரச்சனைகள் மூலமாக என்னென்ன அவங்க செய்யணுமோ அதிலிருந்து அவங்க மீறுகிறார்கள், அவங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்பதை மூடி மறைக்கிறார்கள். மக்கள் மத்தியிலிருந்து திசை திருப்புகிறார்கள். தேவையில்லாம நீட் எக்ஸாம் ரொம்ப டஃப், இது இப்படி எல்லாம் பண்ணாதான் ஆகும் என்பது போன்ற பல்வேறு ஒரு தோரணையை காண்பிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஏற்புடையதல்ல. இது தேவையற்ற ஒன்று. ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம், அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம், ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது இந்த இராணுவ அதிகாரிகளுக்கான தேர்வு, இவற்றில் கூட இந்த ஆடை கட்டுப்பாடுகள், நேர கட்டுப்பாடுகள் மற்றும் அவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் தொடர்பாக பல்வேறு விதிமுறைகள் பட்டியலிடப்படுகின்றன. அதே மாதிரி தான் நீட் தேர்வுக்கும் இந்த விதிமுறைகள் பட்டியலிடப்படுகின்றன. ஆனால் அந்த அந்த தேர்வு கூடத்திற்கு அவர்கள் செல்வதற்கு முன் இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள், பட்டன்களை வெட்டுவது, தலைமுடி ஜடை பண்ணி இருந்தால் அதை பிரித்து விடுவது, மூக்குத்திகளை பிடுங்குவது, தாலிகளை அகற்றுவது என்ற அளவுக்கு இந்த நீட் தேர்வு குறித்த அந்த ஏற்கனவே ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. இதில் இந்த தேர்வுக்கு அட்டன் பண்ணுவதே ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இருப்பதற்கான காரணங்கள் என்ன? மற்ற தேர்வுகள் இதை விட, டாக்டர் எம்பிபிஎஸ் படிப்புக்கான தேர்வை விட இராணுவ அதிகாரிகளுக்கான அந்த ஷார்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புக்கான அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கூட இந்த அளவுக்கு தேர்வு எப்போது நடைபெறுகிறது, அது நடைபெறுகிறதா இல்லையா என்பதே தெரியவில்லை. ஆனால் அந்த நீட் தேர்வுக்கு மட்டும் இத்தனை விதிமுறைகள் கடுமையாக கடைபிடிக்கப்படுவது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பண்ணும்போது நீங்க கேரளால போன வருஷம் பாத்தீங்கன்னா உள்ளாடையெல்லாம் கழட்டி சொல்லி மிக மோசமாக மன உளைச்சலை மாணவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தினார்கள் பார்க்கின்றோம். மெட்டல் ஏதானு யூஸ் பண்ணும் பொழுது அதன் காரணமாக வேற ஏதானு அவங்க டெக்னாலஜி யூஸ் பண்ணி திரைப்படங்கள்லாம் வர்ற மாதிரி சில இடங்கள்ல காதுல எல்லாம் உள்ளக்குள்ள கருவியை சொருகிட்டு வேற யாரோ ப்ளூடூத்ல பேசுற மாதிரி ஆன்சர் சொல்ற மாதிரி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அதுக்கு நீங்க செல்போன் ஜாமர் யூஸ் பண்ணலாம், அதுவும் யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு கடுமையா ஒரு உதாரணத்துக்கு முடிய விரிச்சு போட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா விட சவுத் இந்தியால தமிழ்நாடு போன்ற இடங்கள்ல இந்த ஹேர் அப்படிங்கிறது முடிய விரிச்சு போட்டுக்கிறதுங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு பழகாத ஒண்ணு. நல்லா ரெட்டச்சடை போட்டுப்பா இல்ல பின்னி போட்டுதான் பழக்கம். அதுவும் இந்த வெயில் காலத்துல அது மத்தியான நேரத்துல தலைவிரி கோலமா இது பண்ணும் பொழுது அந்த வேர்வையில அதுவே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்தி மிக மோசமான ஒரு மன விளைவை ஏற்படுத்துகிறது. இது முற்றிலுமாக தவிர்க்கக்கூடியது. ஸோ ஒரு சாதாரணமா ஒரு ஹேர் பேண்ட் கூட போடக்கூடாது. இப்ப நீங்க வேற ஏதோ மெட்டல் கிட்டல் சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப நீங்க வேணா ஹேர் பேண்ட்ல நம்ம மெட்டலா இருக்குது ஒன்றும் கிடையாது. அண்ட் மோர் தலைவிரி கோலமா தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் போடுறது, அது வேர்த்து விரும்பத்துட்டு குழந்தைங்க அந்த முடியெல்லாம் இது பண்ணிட்டு வருது ரொம்ப நமக்கே மனசு கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு எக்ஸாம் எழுத போற டென்ஷன்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இது முற்றிலுமாக தவிர்க்கக்கூடியது. இதெல்லாம் செய்வதன் மூலமாக டாக்டரா ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதணும். நாங்க ரொம்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாகவும் சின்சியராகவும் ரொம்ப கடினமாகவும் முறையாகவும் நேர்மையாகவும் நடத்துற மாதிரியான ஒரு பாவனையை மக்கள் மத்தியிலேயே ஏற்படுத்துவதற்காக தான் இது மாதிரி பண்றாங்களே ஒழிய உண்மையிலே அது அப்படி கிடையாது. இன்னைக்கு கூட ராஜஸ்தான், ஒடிசா போன்ற பல்வேறு இடங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகள் காரணமாக நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க.
ஸோ லாஸ்ட் இயர் கூட ஏன்னா இதெல்லாம் பண்ணி போன வருஷமும் இதே மாதிரி தான் மூடி விரிச்சு போட்டு இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா போன வருஷமும் நிறைய பேர் வந்து ஃபேக்கா வந்து வேற ஆள் மாறாட்டமே நடந்தது. சென்ற வருடத்துல ஒரு ஃபைல் பண்ண கேசஸ்க்காக வேண்டி இந்த இந்த வருஷம் நிறைய பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவ்வளவு பண்ணியும் அவங்க ஒன்றும் முக்கியமான விஷயங்கள்ல கோட்டை விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை காண்பிக்கின்றது.